நிறைய பேருக்கு மீனாட்சி ஒரு தெய்வம். ஆனா அவளோட கதை அதுக்கும் முன்னாடி ஒரு பெரிய உண்மையோட தொடங்குது. இதுதான் மீனாட்சி பட்டாபிஷேகம். நம்ம நாட்டுல இருக்கிற பெண்ணிய புராண கதைகள்ல இது ரொம்பவே சக்தி வாய்ந்தது. மீனாட்சி மென்மையா பிறக்கல, அவ சக்தியோட பிறந்தா. ஒரு போர் இளவரசி, ஒரு வருங்கால அரசி. வரலாற்றுக்கு கீழ்ப்படியறதுக்கு இல்ல, அதை உருமாக்குறதுக்கு அவளுக்கு பயிற்சி கொடுத்தாங்க. அப்புறம் அவ மதுரைக்கே ராணியானா. அவள் ஆண்டாள். ஒரு ராஜாவுக்கு பக்கத்திலையும் இல்ல, ஒரு ராஜாவுக்கு பின்னாடியும் இல்ல. இங்கதான் நிறைய பேர் ஒரு விஷயத்த கவனிக்கிறது இல்ல. அவளோட பட்டாபிஷேகம் வெறும் மத விழா இல்ல, அது அரசியல். ஒரு பெண்ணோட அதிகாரம் தான் புனிதத்தோட மையமா இருக்க முடியும்னு இது உலகத்துக்கே சொன்னுச்சு. இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீனாட்சி கதையில தெய்வம்ங்கிறது கடைசியா வர்றதில்ல, அவதான் ஆரம்பம். அது எல்லாத்தையுமே மாத்திடுது. திருமணத்தாலேயோ ஆணாதிக்கத்தாலேயோ அவளோட சக்தி குறையவே இல்ல, கட்டுப்படுத்தப்படவும் இல்லை. ஆமா, அவ தெய்வமாகறா. ஆனா எல்லாரும் அவளை வணங்குறதுக்கு முன்னாடியே அவ ரொம்ப சக்தி வாய்ந்தவள். அதுதான் மீனாட்சியோட உண்மையான சக்தி. அந்த உணர்ச்சி தான் அவளோட பலம். ஒரு விஷயம் நமக்கு புரியுது. பெண்களுக்கு முடிசூட்டினதுக்கு அப்புறம் தகுதி வர்றதில்ல. அந்த கிரீடம் அவங்க தலையில படுறதுக்கு முன்னாடியே அவங்க தகுதியானவங்க தான். இந்த கதை உங்க மனசை தொற்றிருந்தா பியாண்ட் த கிரவுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் இது மாதிரி கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Chronicle. Yugam.